Hello students, 9th social science geography 3rd unit பார்த்துட்டு இருக்கிறோம். atmosphere வளிமண்டலம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா composition of the atmosphere அப்படிங்கறத பத்தியும் structure of the atmosphereங்கிறத பத்தியும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து weather and climate னா என்னங்கறத பத்தி பார்த்தோம். So weather and climate அப்படினு வரும்போது அதனுடைய influencing factors பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ரைட், அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது என்ன அப்படினு பார்த்ததுன்னா same weather and climate அப்படிங்கறத வந்துட்டு எப்படி எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ரைட், இங்க லெசனுக்கு போவோம். So இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா weather and climateல அதனுடைய differentiate மாதிரி தான் இந்த क्वेश्चन வந்து பார்க்க போறோம். First பாத்தீங்கன்னா partly sun. So இந்த partly sun அப்படிங்கிறது என்னன்னா பகுதியான வெயில் அப்படினு சொல்லக்கூடியது. இந்த டைம்ல warm climate அப்படிங்கிறது இருக்கும். இந்த டைம்ல warm climate. So warm climate அப்படிங்கிறது வெப்ப காலநிலை அப்படினு சொல்லுவோம். இந்த பீரியட்ல weather எப்படி இருக்கும், climate எப்படி கால்குலேட் பண்றதுங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். So weather அப்படிங்கிறது பார்த்ததுன்னா is the study of atmospheric condition for short duration over small areas. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில அட்மாஸ்பியர்ங்கிறது வளிமண்டலம். ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியது தான் வந்துட்டு வானிலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ climate அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so climate is the study of the average weather condition observed over a long period of time for a large areas. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் weather அப்படிங்கிறது ஒரு நாளை பற்றி ஒரு ஷார்ட் பீரியடை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி. அதுவே climate அப்படின்னா அது வந்துட்டு லாங் டைமு வெதர் ஆக்டிவிட்டீஸை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியது தான் நம்ம climate அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ வெதர் வந்துட்டு ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னா climate அப்படிங்கிறது லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் எ லார்ஜ் ஏரியா. இங்கே நீண்ட காலத்துக்கு மிகப்பெரிய நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா. ஸோ இந்த லேண்ட் ஏரியாவில் ஏற்படக்கூடிய வெதர் சேஞ்சஸ். ஸோ இந்த வெதர் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுடைய ஆவரேஜை தான் வந்துட்டு எங்கேன்னு சொல்கிறோம் climate அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த செகண்ட் பார்த்ததுன்னா விண்டி. ஸோ விண்டி அப்படிங்கிறது என்னென்னா காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டைமில் வந்துட்டு என்ன மாதிரியான காற்று அப்படின்னு பார்த்துச்சுன்னா மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மான்சூன் விண்ட் இந்த பீரியடில் பார்த்ததுன்னா வெதர் எப்படி climate எப்படி அப்படிங்கிறது. ஸோ வெதர்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா the weather changes very often, hour to hour and day to day. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அடிக்கடி மாறக்கூடியது தான் இந்த வெதர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் climate அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா climate is more or less permanent and remains the same always. ஏறக்குறைய மாறுதலுக்கு உட்படாமல் இருக்கக்கூடியது தான் இந்த காலநிலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஒரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் வெதருங்கிறது மாறும், ஆனால் climate பொறுத்த வரைக்கும் அப்படி மாறாது. அடுத்து தேர்ட் பார்த்ததுன்னா ரெய்னி, மழை. ஸோ இந்த ரெய்னி பீரியடு. ஸோ இது பார்க்கும்போது climate எப்படி எந்த மாதிரியான காலநிலை அப்படின்னு பார்த்துச்சுன்னா வெட் climate. எந்த மாதிரியான காலநிலை? வெட் climate. ஸோ ஈரப்பதமான ஒரு காலநிலை அப்படிங்கிறது இருக்கும் மழை காலங்களில். இந்த டைமில் வெதர் அண்ட் climate அப்படின்னு பார்த்துச்சுன்னா வெதர் பார்த்ததுன்னா a place can experience different types of weather condition in a day. Example, day with hot morning can have a rain moon. இங்கே பார்த்ததுன்னா வெதர் கண்டிஷனை பொறுத்த வரையிலும் மழை காலங்களில் பகல் நேரத்தில் வெயிலாகவும் இரவு நேரங்களில் வந்துட்டு மழையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு வெதர் ரெய்னி சீசனில். அதே ரெய்னி சீசனில் climate அப்படிங்கிறத பார்த்துச்சுன்னா எ பிளேஸ் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் டைப் ஆஃப் climate. எப்போவுமே ஒரே மாதிரியான காலநிலை வந்து ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த்து பார்த்ததுன்னா சில்லி. என்னது? கடும் குளிர். ஸோ இந்த பீரியடில் எக்ஸ்ட்ரீம் climate இருக்கும். என்ன மாதிரி? தீவிர காலநிலை, குளிர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. சரியா? ரைட், இந்த பீரியடில் வெதர் எப்படி இருக்கும், climate எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா வெதர் டேட்டா இஸ் கலெக்டட் எவ்ரி டே இன் த அப்சர்வேட்டரிஸ். வானிலை ஆராய்ச்சி மையங்களில் ஒவ்வொரு நாளுமே இந்த குளிர்காலங்களில் எக்ஸ்ட்ரீம் climate இருக்கக்கூடிய இந்த காலங்களில் வானிலையை பற்றி தினமும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா வானிலை ஆராய்ச்சி மையங்கள், வெதர் ரிசர்ச் சென்டர்ஸ். ஸோ இவங்க மூலமாக வந்துட்டு இதை செஞ்சிட்ருக்குறாங்க. அதுவே climate அப்படின்னு பார்த்துச்சுன்னா climate is average of the weather data
வெதர் டேட்டாவை பொறுத்து அதனுடைய சராசரியான தகவல்களை வச்சு தான் வந்து காலநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த குளிர்காலங்களில் வந்து தெரிவிக்க முடியும். அடுத்து ஸ்ட்ரோமி அப்படிங்கிறது காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய நேரம். ஸோ இந்த காற்று காலங்கள் அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகுது, சைக்ளோன் அப்படிங்கிறது புயல் உருவாகக்கூடியது. அப்போ காற்றோடு வந்துட்டு புயல் அப்படிங்கிறதும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த டைமில் பார்த்ததுன்னா வெதரை பற்றியும் கிளைமேட்டை பற்றியும் படித்தவங்களால் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடீஸ் என்ன அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். வெதரை பற்றி படிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்டு மீட்டியார்லஜி. ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்டு மீட்டியார்லஜி. ஸோ மீட்டியார்லஜி அப்படிங்கிறது என்னென்னா வானிலை இயல் அப்படின்னு சொல்லுவோம். வானிலையை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்பு. ஓகேவா, ரைட். அடுத்தது கிளைமேட்டு. ஸோ கிளைமேட் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுனும் அப்படின்னா அதை பற்றின படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஸ்டடி ஆஃப் கிளைமேட் இஸ் கால்டு கிளைமேட்டாலஜி. காலநிலை இயல் அப்படின்னு சொல்லுவோம், கிளைமேட்டாலஜி. ஓகேவா, ஸோ வெதர் அண்ட் கிளைமேட் அப்படிங்கிறது இதுதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா விண்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு விண்டு அப்படிங்கிறது காற்று இல்லையா, ரைட். இங்கே காற்று அப்படிங்கிறத பற்றி தான் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்ததுன்னா எர்த்துடைய சர்ஃபேஸில் வந்துட்டு வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் வந்துட்டு இந்த ஏர் லாங் the horizontal movement of air along the surface of the earth is called the wind. காற்று அப்படின்னு எதை சொல்கிறோம், ஹரிசாண்டல் மூமெண்ட் அப்படிங்கிறது படுகிடை கோடு. நம்ம ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மேக்ஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த ஸ்லீப்பிங் லைனில் வந்துட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த விண்டை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், இந்த ஏரை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், விண்ட் அப்படின்னு சொல்கிறோம், காற்று அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எர்த்து சர்ஃபேஸில் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். while the vertical movement of air, ஒருவேளை செங்குத்து வெர்டிக்கல் ஷேப் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த லைனில் வந்துட்டு ஏருடைய மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு விதமான மூமெண்ட் இருக்குது, ஹரிசாண்டல் மூமெண்ட் அண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட்டு. ஹரிசாண்டல் மூமெண்ட்டுக்கு பேர் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம், வெர்டிக்கல் மூமெண்ட்டுக்கு பேர் ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The winds always blow from a high pressure area. காற்று அப்படிங்கிறது பொதுவாகவே எங்கே ஆரம்பித்து எங்கே முடியக்கூடியது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்குறோம். எப்போவுமே அதனுடைய ப்ளோ அப்படிங்கிறது பார்த்துச்சுன்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவில் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் ஏரியாவில் ஆரம்பிக்கக்கூடியது அப்படியே ட்ராவல் மூலமாக என்ன ஆகுது, லோ ப்ரெஷர் ஏரியாவை வந்து ரீச் பண்ணுது. ஸோ விண்ட் ப்ளோ அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது, ஹை ப்ரெஷர் ஜோனில் ஆரம்பிக்குது, அதே கண்டினியூ ஆகி லோ ப்ரெஷர் ஏரியாவில் வந்துட்டு முடியுது. அடுத்தது விண்ட் இஸ் மோஸ்ட்லி நேம்ட் ஆஃப்டர் த டைரக்ஷன் ஃபார்ம். விண்டனுடைய பெயர் அப்படிங்கிறது, அதாவது காற்றுக்கு வந்துட்டு பெயர் வைக்கிறாங்க. எதை வச்சு பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா அதனுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது திசை. எந்த திசையிலிருந்து காற்று உருவாகுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த விண்டுக்கு வந்து நேம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்டர்ன் சைடில் வந்துட்டு அந்த விண்டு ப்ளோ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த விண்டுக்கு பேர் ஈஸ்டர் லைஸ். அந்த விண்டுக்கு பேர் என்ன, ஈஸ்டர் லைஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுவே மேற்கு பகுதியில் ஆரம்பிக்குது அப்படின்னா வெஸ்டர் லைஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஈஸ்டில் ஆரம்பித்தா ஈஸ்டர் லைஸ், வெஸ்ட்டில் ஆரம்பித்தா வெஸ்டர் லைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த திசையில் காற்று உருவாகுதோ அதை பொறுத்து அந்த காற்றினுடைய பெயர் அப்படிங்கிறது வைக்கப்படுது. சரியா, ரைட். அடுத்தது ஆனிமோமீட்டர். இந்த ஆனிமோமீட்டர் அப்படிங்கிறது என்ன, ஆனிமோமீட்டர் ரெக்கார்ட்ஸ் விண்ட் ஸ்பீடு. காற்றினுடைய வேகத்தை மெஷர் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இதுதான் வந்துட்டு இந்த ஆனிமோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் விண்ட் வேன். இந்த விண்ட் வேன் அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, ஈஸ்டர்ன் சைடு விண்ட் ப்ளோ ஆரம்பிச்சுது அப்படின்னா ஈஸ்டர் லைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி டைரக்ஷனை வச்சு அந்த விண்டுக்கு நேம் கொடுக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு விண்ட் வேன் அப்படின்னு சொல்கிறது. சரியா, ஸோ ஆனிமோமீட்டர் அப்படின்னா விண்டுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது, அதுவே விண்ட் வேன் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் நாட். எது கிலோமீட்டர், அதாவது நம்ம பால் வாங்கும்போது 1 லிட்டர் சொல்கிறோம் இல்லையா,
ஸோ இந்த மாதிரி காற்றினுடைய வேகத்தையோ காற்றை அழக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் வந்துட்டு இந்த கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்ததுன்னா, இந்த நாட்ஸ் வந்துட்டு கடல் மைல் அப்படின்னு சொல்கிறது. கடல்லிருந்து இவ்வளோ மைல் தூரத்தில் இந்த காற்றினுடைய வேகம் ஆரம்பிக்குது, கடலினுடைய இவ்வளோ மைல் தூரத்தில் வந்துட்டு அது கரையை கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா வானிலை ரிப்போர்ட்டில், வெதர் ரிப்போர்ட்டில். இதுதான் இது வந்துட்டு கிலோமீட்டர் பர் ஹார், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டு அது விண்ட் வந்துட்டு ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத இப்படி தான் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனிமோமீட்டர், விண்ட் ஸ்பீடு, விண்ட் வேன், டைரக்ஷன் ஆஃப் த விண்டு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது வந்துட்டு விண்ட் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். அடுத்து பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸு. இந்த டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது எத்தனை டைப்பாக வந்துட்டு இந்த விண்ட் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 4 டைப்ஸு. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிளானட்டரி விண்டு. ஃபஸ்ட்டு டைப் என்னது? பிளானட்டரி விண்டு. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்ததுன்னா பீரியாடிக் விண்ட்ஸ். செகண்டு பீரியாடிக் விண்ட்ஸ். தென் தேர்டு வேரியபிள் விண்ட்ஸ். அடுத்து ஃபோர்த்து லோக்கல் விண்ட்ஸ். பிளானட்டரி விண்ட்ஸ், பீரியாடிக் விண்ட்ஸ், வேரியபிள் விண்ட்ஸ் அண்ட் லோக்கல் விண்ட்ஸ். பிளானட்டரி அப்படின்னா என்னென்ன? கோள் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம், கோள் காற்றுகள். பீரியாடிக் விண்ட்ஸ் அப்படிங்கிறது காலமுறை. அடுத்து வேரியபிள் விண்ட் அப்படிங்கிறது மாறுதலுக்குட்பட்ட காற்று அப்படின்னு சொல்கிறது. லோக்கல் விண்ட் அப்படின்னா தலைக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பிளானட்டரி விண்ட். ஸோ இந்த பிளானட்டரி விண்ட் அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான காற்று பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்துட்டோம்னா வருஷம் முழுவதுமே ஒரே டைரெக்ஷனில் அதனுடைய ஃப்ளோவை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த விண்டுக்கு பேர் பிளானட்டரி விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வருஷம் முழுவதும் பர்டிகுலர் டைரெக்ஷன்லேயே வந்துட்டு விண்டுடைய ப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்ததுன்னா ப்ரிவைலிங் விண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். இதனுடைய இன்னொரு பேர் என்ன? ப்ரிவைலிங் விண்ட்ஸு. அதே போல் ட்ரேட் விண்டு, வெஸ்டர்லைஸ், போலார் ஈஸ்டர்லைஸ், இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு இந்த பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. ஸோ wind which constantly blow in the same direction throughout the year. ஒரு வருஷம் முழுவதும் ஒரே திசையை பார்த்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கு தான் வந்துட்டு பிளானட்டரி விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்ததுன்னா ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரேட் விண்ட் அப்படிங்கிறது என்ன? ட்ரேட் விண்ட் வியாபார காற்று அப்படின்னு சொல்லுவாங்களாம். ட்ரேட் விண்ட் அப்படின்னா வியாபார காற்று. இதை பார்த்ததுன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்டு சதர்ன் ஹெமிஸ்பியர். நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்த ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது என்ன? அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். எதை அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம்? ரவுண்டை வந்துட்டு பாதியாக எடுத்து, இப்போ எர்த் இருக்குது இல்லையா, எர்த்தில் வந்துட்டு அந்த ஈக்குவேட்டர் லைனுடைய நார்த் பார்ட்டு சவுத் பார்ட் இருக்குது இல்லையா, இதனுடைய ஒரு பகுதியை வந்துட்டு அந்த பூமியினுடைய பாதியை வந்துட்டு ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்துச்சுன்னா நார்த்து சவுத் அப்படின்னு சொல்லி 2 இதாக பிரியுது, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். அதே போல் ட்ரேட் விண்ட் ப்ளோ ஃப்ரம் த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இன் போத் த ஹெமிஸ்பியர், போத் அப்படிங்கும்போது ரெண்டையுமே குறிக்கக்கூடியது எது எது? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர், நார்த் அண்ட் சவுத்து. இந்த 2 ஹெமிஸ்பியர்ஸ்லையும் ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் இன் போத் ஹெமிஸ்பியர். இது பார்த்ததுன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியரில் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் வந்துட்டு ஹை ப்ரெஷரில் இருந்து ஈக்குவேட்டர் லோ ப்ரெஷர் ஜோனை பார்த்து அந்த ப்ளோவை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த விண்டுக்கு பேர் தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம்? ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரேட் விண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டினியூஸாக நடக்கக்கூடியது. ஸோ கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் வருஷம் முழுவதும் வீசக்கூடியது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து அதனுடைய விண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த்தான ஒன்றாவும் இருக்குது. சரியா? ரெகுலாரிட்டி, ஃபோர்ஸ் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்குது. அண்ட் இன் அ கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர். வருஷம் முழுவதும் ஒரே திசையை பார்த்து வீசக்கூடிய காற்று. இதை தான் என்னென்னு சொல்கிறோம்? ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் இந்த பேர் வந்துச்சு? ட்ரேட் விண்ட் அப்படிங்கிற பேர் வந்து எதனால் கிடைச்சிது அப்படின்னு பார்த்துச்சுன்னா
These winds were very helpful to traders who depended on the winds while sailing in the seas. கடலில் வந்துட்டு அந்த காலங்களில் கப்பலில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, கார்கோஸ் பொருட்களை ஏற்றி போகக்கூடியது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்துட்டு இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்களாம். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா இந்த விண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளானிட்டரி விண்டு அப்படிங்கிறது. அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்க, ட்ரேட் விண்டு. வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த காற்று இருந்ததால் அந்த காற்றுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டு ட்ரேடர்ஸ் who depends on the winds while sailing the seas. And so they are named the trade wind, named as trade winds அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ரைட். அடுத்தது இது வந்தது வெஸ்டர்லைஸ். அடுத்தது வந்து வெஸ்டர்லைஸ். ஸோ வெஸ்டர்லைஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம சொன்னோம் ஆல்ரெடி. டைரக்ஷன்லேருந்து பொறுத்து அதனுடைய ப்ளோவை பொறுத்து தான் வந்துட்டு காற்றுக்கு பேர் கொடுப்பாங்கன்னு. ஈஸ்டர்லைஸ் அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடில் ஃபார்ம் ஆகக்கூடியது, வெஸ்டர்லைஸ் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் சைடில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதுன்னு சொன்னோம். ஸோ இப்போ வெஸ்டர்லைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, மேற்கு திசையில் வந்துட்டு அதனுடைய காற்றுகள் உருவாரு மேலை காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மேலை காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்லைஸ் ஆர் த பெர்மனண்ட் விண்ட்ஸ். இது வந்து நிரந்தரமாக வீசக்கூடியது. த ப்ளோ ஃப்ரம் த ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர். எங்கே ஆரம்பிக்குது, ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷரில் ஆரம்பிக்குது. டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் வரையிலும், அந்த ரீஜியன் வரையிலும் வந்துட்டு இந்த விண்ட் ப்ளோ அப்படிங்கிறது கண்டினியூ ஆகக்கூடியது. இன் போத் ஹெமிஸ்பியர். இதுவும் வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கண்டினியூ ஆகக்கூடியது. தே ப்ளோ ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட். இதனுடைய சுழற்சி அப்படிங்கிறத பார்த்ததுன்னா சவுத் வெஸ்ட்லேருந்து அப்படியே அதனுடைய டைரக்ஷன் வந்து எங்கே சேஞ்ச் ஆகுது, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் த நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்ததுன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளம். இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சவுத் வெஸ்ட் இந்த டைரெக்ஷனில் ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரை ரீச் பண்ணும்போது நார்த்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் வந்துட்டு அதனுடைய ப்ளோ அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னால் சவுத் வெஸ்ட்டு அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்த டைரெக்ஷனில் வீசும். அதுவே சதர்ன் ஹெமிஸ்பியராக இருந்ததுன்னா நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட். சரியா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் SW + NE. SWங்கிறது என்னது, சவுத் வெஸ்ட்டு. அங்கே ஆரம்பிக்குது. நார்த் ஈஸ்ட் அப்படின்னா NE. ஓகேவா. அதே சதர்ன் ஹெமிஸ்பியர்னு என்ன சொன்னோம், NW, நார்த் வெஸ்ட் டு SE, சவுத் ஈஸ்ட். ஸோ இதுதான் அதனுடைய ப்ளோ அப்படின்னு சொல்கிறது. அடுத்து போலார் ஈஸ்டர்லைஸ். அடுத்தது போலார் ஈஸ்டர்லைஸ். இந்த போலார் ஈஸ்டர்லைஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்ததுன்னா துருவ கீழே காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். போலார் ஈஸ்டர்லைஸ், துருவ கீழே காற்றுகள். ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பார்த்திங்கன்னா ரைட், இதில் பார்த்திங்கன்னா இந்த போலார் ஈஸ்டர்லைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்டில் ஆரம்பிக்குது, சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டில் வந்து அதனுடைய ப்ளோவை வந்து கொடுக்குது. கோல்ட் அண்ட் ட்ரை விண்ட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு காற்று அப்படிங்கிறது குளிர்ந்த காற்றாகவும் வறண்ட காற்றுகளாகவும் வந்துட்டு வீசக்கூடியது தான் இந்த போலார் ஈஸ்டர்லைஸ் அப்படிங்கிறது. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு நார்த் ஈஸ்ட்லேருந்தும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் சவுத் ஈஸ்ட்லேயும் வந்துட்டு அதனுடைய ப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்துட்டு வீக் விண்ட். இது ரொம்பவே வீக்கான விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்ன ஆகுது, அதனுடைய ஃபோர்ஸை வந்துட்டு லாஸ் பண்ணக்கூடியது தான் இந்த போலார் ஈஸ்டர்லைஸ். ஸோ ரைட், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கான டிஃப்ரென்ஷியேட் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்துட்டு நியூ டாப்பிக்காக விண்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ விண்டுன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விண்டுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கிளாசிஃபைடுன்னு பார்க்கும் பொழுது 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்றான பிளானிட்டரி விண்ட் வந்துட்டு 3 சப் நேம்ஸோட வந்துட்டு இருக்குது. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு வேரியபிள் பீரியாடிக் விண்ட்ஸு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.